மை டியர் காந்த மீடியா நேயர்களே, நான் உங்கள் விஜய் யாமினி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட ஷேக்வாரா ஜெயசங்கர் சார் இருக்காங்க. சார் வணக்கம் சார். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். தமிழ்நாட்டை சேர்ந்து 3 வேட்டையாடுறவங்க சார், ஆண்டனி சாமி, ஜான் பீட்டர் அண்ட் குமார் அப்படிங்கிறவங்க வந்துட்டு கர்நாடகா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சுட்டு கொண்டுட்டாங்க சார். அதாவது அது படுகொலைன்னே சொல்றாங்க சார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எதனால இவங்க இப்படி பண்ணியிருந்திருப்பாங்க? இல்லை, எனக்கு என்னென்னா, இதுக்கு முன்னாடி ஆந்திர எல்லையோரம் சித்தூரில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு காட்டு பகுதியில் வந்து மரத்தை வந்து வெட்ட சொல்லி 20க்கும் மேற்பட்டவர்கள் வந்து சுட்டு கொண்டாங்க. அதில் ஒரு 15 பேர் வந்து தமிழர்கள். இங்கே தமிழராகட்டும் கன்னடர்களாகட்டும் என்ன ஒரு மனித உயிர், சரிங்களா, கொண்டாங்க. அதில் வந்து குறிப்பிட்டு நோக்கம் தான் நம்ம கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது. நோக்கம்னா மரத்தை வெட்ட வந்தால் சரி, மரத்தை வெட்ட வந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடிச்சி வந்து சிறையில் அடைங்க, ஆனால் சுட்டு கொள்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? இப்போது வேறு ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 நாட்களுக்கு வந்து சண்டை நடந்தாலே இப்போ மனித உரிமை பேசுகிறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுட்டு கொல்லப்படும் போது பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ பேரை சுட்டு கொண்டாங்கன்னு கேட்டினா இது வந்து தேசிய அளவில் ஒரு பேசும் பொருளாக ஆகுது. வெவ்வேறு நாடுகளில் பண்ணும்போது இப்போ இலங்கையிலேருந்து பார்த்தீங்கன்னா மீனவர்கள்ன்ற அடிப்படையில் இங்கே வந்து தமிழ்நாடு சார்ந்த எத்தனை மீனவர்களை இவங்க கொண்டு இருப்பாங்க இது வரைக்கும். அப்போ அதையும் கூட பார்த்தீங்கன்னா வந்து மனித உரிமைகள் பேசக்கூடிய இடத்துல இருக்கும்போது பேசுகிறாங்க, அவ்வளோதான், ஒன்றும் சாதிக்கலை, பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து ஒரு ஸ்டேட்டில் வந்து போகிறான், அவன் மானை வேட்டையாட வந்ததாக கூட வந்து வனத்துறைகள் முடிவு பண்ணால் கூட கைது பண்ணுங்க. அவங்க அந்த ஆதாரம்லாம் வச்சுருக்காங்க சார். சரி, நீங்கள் நான் என்ன சொல்ல, எதுனா இருக்கட்டும்மா, நீங்கள் கைது பண்ணுங்க. இப்போ மான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மானு கொடுக்குற அந்த சீமானவர்கள் கேட்கறது கரெக்ட் தானே? மானு கொடுக்குற மரியாதை கூட பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு கொடுக்க மாட்டீங்களா இல்லையா? ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் வந்து கைது பண்ணுங்க, விசாரணை பண்ணுங்க. உள்ளபடியாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் வந்தாங்களா, மானை வேட்டையாடுறதுக்கு தான் அவங்க வந்தாங்களான்றது முதல்ல ஒரு கேள்வி. அப்போ நீங்கள் வந்து உங்கள் நோக்கம் என்னன்னு கேட்டால், அப்போ அந்த அதிகாரமானதுன்னு கேட்டால் வந்து சுட்டுக் கொள்றதுன்றது எப்படி சரியாக இருக்கும்? இது வந்து ஒரு ப்ரூட்டல் மெசாக்ரி, அதாவது படுகொலை அப்படிங்கிற. இது ஒரு கொலை தானே இது. இப்போ ஏற்கனவே வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் தான் இருக்குது. அந்த 20 பேர் சுட்டுக் கொன்ற அந்த வழக்கு ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னும் நிலுவையில் தான் இருக்குது, இன்னும் முடிவு தெரியல. இப்போ கர்நாடகாவில் இந்த 3 பேர். அப்போ இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து கேள்வி கேட்க யார் வரப்போகிறாங்க? இது ஏதோ ஒரு சமீட்சை தானே இது. கண்டிப்பாக சார். இப்போ தமிழர்கள் தான் உங்களுக்கு வந்து இலக்காரமா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் ஆயிடுது. ஏன்னா முதல்ல செய்தியே என்ன போட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா 3 நபர்கள் போட்டாங்க. அதுக்கு பிறகு தான் செய்தியில் ஒரு சில ஊடகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேருமே வந்து தமிழர்கள்ன்ற அடிப்படை. நான் கேட்குறது அதுதான். ஆந்திராவில் நடந்த அந்த படுகொலையும் பார்த்தீங்கன்னா 20 பேரில் 15 பேர் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். எதுக்கு நான் என்ன கேட்குறேன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணுங்க. இது ஒரு காட்டு மிராண்டித்தனமாக செய்யலாம் இல்லை? இப்போ அதிகாரத்தில் இருக்கவங்கன்னா துப்பாக்கியில் சுட்டலான்ற மாதிரி தானே இருக்குது. ஆமாம், இது நிறைய பேர் பர்சனலான ஒரு அவேஞ்சா கூட இருக்கலாம். ஏன்னா கர்நாடகாவும் தமிழ்நாட்டுக்கும் மாறி மாறி. அதனால தான் இதை நான் சொல்கிறேன், பெரிய நீதி விசாரணை இது நடத்தினால்தான் உண்மை தெரியும். ஏன்னா இப்போது ஓடும்போது நீங்கள் வந்து சுட்டு கொண்டான்னு சொன்னாக்கன்னா சுட்ட இடங்களை பொறுத்து இருக்குது. இப்போ சுட்ட பகுதிகள்லாம் இப்போ கேள்வி இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பின்பக்கம்னா வந்து முதுகு பக்கம் சுட்டாங்களா, அங்கே என்ன முதுகு பக்கம் சுட்டால் கூட அங்கே இவங்களுக்குள்ள என்ன பேச்சுவார்த்தை நடந்தது, என்ன எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஏதாவது வந்து பதில் தாக்குதல் ஏதாவது பண்ணாங்களா, இல்லை எதுக்காக சுட்டாங்க, தற்காப்புக்காக சுட்டான்னு கூட சொல்லலாம். இவங்க எங்களை அவங்க கொல்ல வந்தாங்க அப்படி தான் கதை பின்னுவாங்க, கடைசியாக அப்படி தான் முடிப்பாங்க. இவங்க வந்து பெரிய ஆயுதங்கள் கொண்டு தாக்குனாங்க, அப்போ நாங்கள் வேறு வழி இல்லாமல் நாங்கள் கையில் இருக்கிற ஆயுதத்தை பிரயோகம் பண்ணோம், அப்படி தான் கடைசியாக முடிப்பாங்க. ஏன்னா அது அதிகாரமும் அவங்க பக்கம் தான் இருக்க போகுது. எந்த என்கவுண்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடைசியாக முடிக்கும் போது அப்படி தான். நான் சொல்ல வருது என்னன்னு கேட்டால், இப்போது சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறாங்க, ஒரு குற்ற நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய போலீஸ் இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயுதங்கள் பிரயோகிக்கிறதுக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரேரஸ்டாராக தான் பண்ணுவாங்க. என்கவுண்டரில் தான் பெரும்பாலும் அந்த ஆயுதங்கள் பயன்படுத்தி வரும். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வங்கி கொலை நடக்குது, அங்கே அந்த மாதிரியான சூழ்நிலைலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரஸ்டாராக தான் துப்பாக்கி பிரயோகமே நடக்கும். இங்கே வனத்துறை போகிறதுக்குன்னா மிருகங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மிருகங்களையும் வன சொத்துக்களையும் பாதுகாக்கிற இடத்துல இருக்கிற வனத்துறையினர் வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அதிகாரம் அந்த காட்டு பகுதியில் அவங்க வைக்கிறது தான் சட்டம், அவங்களுக்கு தான் செல்வாக்கு. இதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா வந்து சுட்டு கொண்டுட்டு போயிட்டாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா முறைப்படி தகவல் தெரிவிச்சு இப்போ உள்ளபடியே இப்போ என்கவுண்டர் இருக்குது, இல்லை இவங்களுக்குள்ள பதில் தாக்குதல் நடக்குதுன்னா அதை முறையாக வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு கொண்டால் கூட உடனே தகவல் தெரிவிக்கப்பட்டு தகவல் தெரிவித்த பிறகு வந்து சம்மந்தப்பட்ட காவல்துறை அந்த பகுதி காவல்துறையை சார்ந்தவர்கள் வந்து அங்கே வழக்கு பதிவு செய்து அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட விசாரணை செய்து இதெல்லாம் இந்த ஃபார்மாலிட்டியும் நடக்கும். பட் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா சுட்டு போட்டு போயிட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா குண்டடிப்பட்டவர் ஒருத்தர் வந்து ஓடி வந்து சொன்ன பிறகு தான் அதுக்கப்புறம் வந்து பொதுமக்கள் போயிட்டு அவங்கள வந்து தகவல் தெரிஞ்சு அதுக்கப்புறம் புகார் கொடுத்து இதை பண்ணியிருக்கிறாங்க.
ஓகே. அப்போ உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு நேர்மையான நடவடிக்கை இது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வனத்தை வந்து கொள்ளையடிக்க வந்தாங்க, மான வேட்டையிட வந்தாங்கன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்களை தாக்க வந்தாங்க, நாங்கள் பதில் அப்போன்னா அப்படி சொன்னால் கூட ஒரு கதை வந்து பின்னப்பட்டால் கூட பரவாயில்ல. ஆனால் சுட்டு கொண்டவங்க அனாமத்தை படுத்திருக்கிறாங்க. அடிப்பட்ட ஒருத்தர் ஓடி போய் புகார் தராரு. புகார் வந்து அதுக்கப்புறம் வந்த பிறகு அவங்க புகார் கொடுத்த பிறகு அவர் வந்து போய் வந்து பக்கத்தில் இருக்க ஜனங்கிட்ட போய் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஜனங்கள் வந்த பிறகு தான், மக்கள் வந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து புகார் பதிவு பண்ணுறது நடக்குது. இப்போ இதுலேயே தெரியுது வந்து வனத்துறை ஊழியருடைய அந்த அத்துமீறல் நல்லா தெரியுது. இனிமேல் தான் தெரிய வரும். கண்டிப்பா இது வந்து ஒரு மன்னிக்க முடியாத அல்லது இதுக்கு எந்த ரீசன் சொன்னாலும் சரியாகாதுங்கிற மாதிரி தான் நம்ம தமிழ். கண்டிப்பா இது இப்போ நீங்கள் என்ன இதில் சமாதானம் சொல்ல முடியும்? நீங்கள் என்ன சொல் இப்போ நான் கேட்குற மான் வேட்டையாடினா கூட பார்த்தீங்கன்னா அப்படி நீங்கள் சொல்கிறதால கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் காலில் சுடுங்க, அதெல்லாம் பயிற்சி. உயிர் போகிற அளவுக்கு நீங்கள் சுடக்கூடிய வந்து அதுக்கான என்ன வேலை இருக்குது? அப்போ உங்களுக்கு அங்கே வேற ஏதோ வந்து அங்கே ஈகோ பிரச்சனை, அதிகாரத்தில் இருக்கவங்க என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு கேட்கறதுக்கு, இல்லை வேற ஏதாவது ரீசன் இருக்கலாம். அந்த வனப்பகுதிக்கு உள்ளே வரக்கூடாது, யாருமே வரக்கூடாது அப்படின்றதுக்காக கூட இருக்கலாம். சில நேரங்களில் வந்து இங்கே அத்துமீறி யாரும் வந்துடக்கூடாது, போனால் சுற்றுவாங்கன்ற அந்த பயம் இருக்கட்டும். அப்படிலாம் அதிகாரம் சில நேரங்களில் இப்படி தான் செயல்படும். அந்த அதிகார திமிரானது இதெல்லாம் பண்ண வைக்கும். சிபிஐ என்கொயரி வந்து ரொம்ப கரெக்டான முறையில் பண்ணும், கொஞ்சம் கூட பாரபட்சமே இல்லை, இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிபிஐ கிட்ட கொடுத்தாலும் இதெல்லாம் வந்து ஊழலமும் போடுவாங்க. பெரும்பாலான வழக்கு பற்றி நான் கேட்குறேன். திருப்பதி அந்த இது திருப்பதி நடந்துச்சுல்ல, அந்த ஆந்திராவில் வந்து சுட்டு கொல்லப்பட்டு, அதுவும் இன்னும் விசாரணையில் தான் இருக்குது. எங்கே முடிஞ்சுது? இதெல்லாம் சும்மா கண் துடைப்பு தான். விசாரணை கமிஷன் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசாரணை கமிஷன் முடிவு தெரிஞ்சு எல்லாம் வரத்துக்கு 20-25 வருஷம் ஆகிடும். கர்நாடகா முதலமைச்சர் அவர்கள் வந்துட்டு டிகே சிவகுமார் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறோம் அண்ட் பாதிக்கப்பட்ட மக்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்குறோங்கிற மாதிரியான இழப்பீடு கொடுக்குறோங்கிற மாதிரி. இல்லைம்மா, நான் என்ன கேட்குறேன், இந்த காலகாலமாக இதானே நடந்துகிட்டு இருக்குது எல்லா இடத்துலையும். இதானே மணி சொல்லுவாங்களா, ஆல்வேஸ் அல்டிமேட் சொல்லுவாங்கல்ல, அப்படி தானே இது நடக்குது. நிவாரணம் கொடுத்துட்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு தானே போக போகுது. இறந்தவருக்கு என்ன ஆக போகுது? இறந்தவர் உயிரை வீட்டுக்கு கொண்டு வர போதா இந்த இழப்பீடுகள் எல்லாம் சேர்ந்து? இப்படிதான் முடிப்பாங்க. இது ஒரு வகையான வந்து பார்த்தீங்கன்னா அடிமைப்படுத்துகிற நடவடிக்கை தான். சுட்டு கொண்டுட்டோம், பணம் வாங்கிக்கோங்க, அப்படிதான் நடந்துருக்கு. இதுக்கு ஒரு எண்டே இல்லாமல் சார். அதுவும் இப்போதான் ரீசெண்டாக இந்த மேகதாது அண்ணா இந்த பிரச்சனை எல்லாம் கர்நாடகாவுக்கும் தமிழ்நாடுக்கும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு பொதுவாகவே இருக்கிறேன்னா இந்த வேற்று மாநிலங்களில் வந்து கொல்லப்படும் போது அது நம்மகிட்ட கோளாறான்னு நினைக்கிறேன். இதுக்கு விஜய் அவர்கள் சப்போர்ட் பண்ணுவாராங்களா இல்லையாங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க. இல்லைம்மா, சப்போர்ட் பண்ணுறாரு, அவர் கண்டனம் வந்து தெரிவிக்க போறாரு, ஒரு கண்டனத்தை தெரிவிப்பார், அவ்வளோதான். அதாண்டி என்ன செஞ்சிட முடியும்? ஏன்னா வெவ்வேறு நாடாக வந்து படையெடுத்து போகிறதுக்கு இல்லை வந்து அதெல்லாம் கிடையாது. ஒரு முதலமைச்சர் என்ன செய்ய முடியும்? ஒரு கண்டனத்தை தெரிவிக்கலாம், அவ்வளோதான். அதை தாண்டி ஒன்றும் செஞ்சிட முடியாது. இதில் எந்த முதலமைச்சர் இருந்தாலும் இதுதான் நிலைமை. கண்டிக்கலாம், அறிக்கை விடலாம், அவ்வளோதான். இவங்க மற்ற பார்ட்டி மெம்பர்ஸ் கூட வந்துட்டு இந்த இன்வெஸ்டிகேஷன்ல இன்னும் டீப்பா வந்துட்டு என்கொயரி பண்ணணும், அது கரெக்டா நியாயம் என்ன டீப்பா என்கொயரி பண்ணாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா முடிவுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதிக்கப்பட்ட தரப்புல வராது. அது கடந்த காலத்தில் நிறைய நம்ம சொல்ல முடியும். ரொம்ப அரிதாக தான் வரும். அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு போகும், நீதிமன்றத்தில் வந்து வழக்கு நடக்கும். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டு போராடணும். 30 வருஷம் 40 வருஷம் போராடிட்டு உட்காந்து அதான் நடக்கும். அப்படின்னா உங்களுக்கு பெருசாக தீர்வு கிடைச்சிடாது இதில். அதுக்காக நான் வந்து இது வந்து நியாயப்படுத்தலாமா? ஆனால் வந்து இது வந்து இந்த நீதின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீதி பெறக்கூடியவங்கிட்ட தான் இருக்குது. அவங்களுக்கு அதுக்கான போராட்டங்களை முன்னெடுக்கிறது கடந்த காலத்தில் நிறைய நடந்திருக்கு. அந்த மாதிரி கடைசியில் விரக்தி தான் மிஞ்சும். இப்போ வந்துட்டு பாஜகவை சேர்ந்த அசோக் கவுடா அவர்கள்ட்ட கேட்கும்போது கூட இப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அதுக்கான என்ன சொல்றது பனிஷ்மெண்ட் கொடுக்கலாமே தவிர அவங்க ஒரு ஆளை சுட்டு கொல்றது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பான ஒரு அஃபென்ஸ் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அஃபென்ஸ் தான். இப்போ யார் வந்து இல்லை சொன்னார், இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சம்மந்தப்பட்ட அரசு, அது எந்த அரசாக இருக்கட்டும், அது காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபி அரசாக இருக்கட்டும், எந்த அரசாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இது போன்ற நடவடிக்கை இனி வருங்காலத்தில் நடக்காமல் பார்த்துக்கலாம். தவிர நடந்த விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக தீர்வு கிடைக்காது. ஒன்று செட்டில்மெண்ட்டில் முடிச்சிருவாங்க, இல்லை நீதி தரேன்னு சொல்லிட்டு நான் கேட்டால் இழுத்து அடிப்பாங்க. அது கடந்த காலத்தில் நடந்தது. இமீடியட் ரிலீஃப் என்ன, ஒரு ஃபண்டை கொடு, அவனை வந்து டைலூட் ஆக்கிறது, அவ்வளோதான். ஏன்னா அதுக்கு மேலே கேஸ் பற்றி பேச மாட்டாங்க. ஆமாம், டைலூட் பண்ணுறதுக்கு தான், அது பிரச்சனையை வந்து டைலூட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அமௌண்ட்டை கொடுத்து டைலூட் பண்ணுங்க. இப்போ கொடுக்கலையா 41 பேருக்கு வந்து அரசு வேலைன்னு சொல்லி கொடுத்தாங்களே, இன்னும் கரிசனமாக என்ன மேற்கொண்டு அவங்க வந்து அஜிடேட் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கான ஒரு புத்தி இது, அவ்வளோதான். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கவர்னன்ஸும் நம்ம டிவிக்கு அலைன்ஸ் ஆயிருக்கிறவங்களும் வந்துட்டு காங்கிரஸ் தான். ஸோ இவங்க 2 பேருக்கும் சில ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருமா இந்த ஒரு சிச்சுவேஷனால? அதெல்லாம் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் வந்து சென்சிட்டிவாக நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறீங்க. அந்த அளவுக்குலாம் உணர்வுலாம் எல்லாம் கிடையாது.
ஓகே. அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி எதுவும் நடக்காது. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. இந்நேரம் நடக்கிறாருன்னா இந்நேரம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு இந்நேரம் சொல்லுங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இப்ப என்ன பண்றாரு? இந்நேரம் ஏதாவது ஒரு ஆக்டிவா வந்து அறிக்கை இல்ல அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுமா. அதான் சார் இந்த கேஸை வந்துட்டு ஒரு ரொம்ப இன்சென்சிட்டிவா தான் மக்கள் பாக்குறாங்க. இன்னமும் போராடிட்டு இருக்காங்க அவங்களோட அந்த ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பட் நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் என்ன நடக்க போகுது அப்படின்னு. தொடர்ந்து இதை பத்தி பேசினதுக்காக ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.